ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல கன்சிஸ்டன்சியோட கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4-5 முந்திரியை இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது நான் எடுத்திருக்கிறது வந்து ஆல்ரெடி டபுள் ரோஸ்டட் ரவை. அதனால் அந்த நெய் கூட இந்த ரவை மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். நீங்கள் வந்து வெறும் பச்சை ரவையை எடுக்கிறீங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்து இந்த நெய் கூட மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் அந்த ரவையை எடுத்து தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு உளுத்தம் பருப்பை போட்டுட்டு அதுக்கப்புறமா கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சைடில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா மீதி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கிச்சடிக்காக. இப்போ தக்காளி சேர்க்க போகிறேன். 1 கப்பு ரவைக்கு நான் வந்து 1.5 தக்காளி சேர்த்துருக்கேன். அதாவது தக்காளியோட புளிப்பை பொறுத்து நீங்கள் சேர்க்கணும். இது வந்து அவ்வளோவா புளிப்பு இல்லாத தக்காளின்றதுனால நான் 1.5 தக்காளி சேர்த்துருக்கேன். ரொம்ப புளிப்பாக இருக்க தக்காளினா நீங்கள் 1 தக்காளியே சேர்த்துக்கோங்க போதும். ஏன்னா இதுக்கு வந்து எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் இருந்தால் தான் கிச்சடி ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பை பொறுத்து நீங்கள் தக்காளி 1-2 சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் 2 தான், 2க்குள்ளே மட்டும்தான் சேர்க்கணும் 1 கப்பு ரவைக்கு. இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டுருணும். நான் வந்து இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். பட்டாணி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குன்றதுனால 4 விசில் ப்ரெஷர் குக்கரில் விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துருக்கேன். இதில் சேர்க்கும் போது அப்போ கரெக்டாக வெந்து வரதுக்கு சரியாக இருக்கும். மற்ற காயெல்லாம் வந்து வேகிறதுக்காக நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அந்த தண்ணியிலேயே நல்லா காயை வேக விட்டுக்கிறேன். ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சா போதும், காய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ரவைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அதாவது நான் வந்து 1 கப்பு ரவைனா 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி. தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்களா தண்ணி இந்த மாதிரி மொடமுடன் வரும்போது நம்ம வந்து இப்படி வந்து கலரி கொடுக்கணும். இது வந்து கன்சிஸ்டன்சி கிச்சடியை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி மொடமுடன் தண்ணி வரும் இல்லைங்களா, அந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ எப்படி அல்வா மாதிரி கீழே விழுந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், இதை சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.